தமிழ் எவ்வளோ அழகாக பேசுவானோ அதே மாதிரி இங்கிலீஷும் பேசுவோம் சார். அவங்க வந்து பார்த்தாங்கன்னா have a look ma'am, all made of marble stone necklace. This all made of stone. If you take some couple of piece, we will make reduce and give you ma'am. Each piece are 150. அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரின்ஸ்க்கு கம்மி பண்ணி ஒரு 110, 120 இல்லை 100 அப்படின்னு ஃபைனல் பண்ணி தரேன். ஆங்கிலம் வந்து நான் வந்து படித்ததும் இல்லை சரியா, அவங்களும் எனக்கு கத்தரல. அவங்க வந்து ஒன்றுக்கு ஒன்று பேசும்போது கேட்டே கற்றுக்கிறேன் நான். Humans have a lot of intelligence in their mind. I just learn my English by listening. I can speak well and I can talk well, but unable to write or read. அது என்னோட ஒரு அங்கம் மாதிரி சார். ஃபாரினர்ஸ் வந்து ஒன்றுக்கு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க மாட்டாங்க சார். அவங்க வந்து கொஞ்சம் ஷை டைப்பாக இருப்பாங்க, எதையும் ஓப்பனாக பேச மாட்டாங்க. ஆனால் நம்ம வந்து தமிழன்ஸ் அப்படி இல்லை சார். என்ன மாதிரி ஃபாரினர்ஸ் வந்தாலும் எந்த நாட்டில இருந்து வரீங்க நான் கேட்பேன் சார். I will ask them. I will ask what you from. எந்த நாட்டுக்காரங்க ரொம்ப அந்யோன்யமா பழகுறாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுமா? பார்க்க முடியும் சார். மோஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் I know English like more than 15 years. My age is right now is 26. I know 15 years. I mostly like எனக்கு ரொம்ப பிடிச்ச கண்ட்ரினா I like French. They are always friendly. அதுக்கப்புறம் அமெரிக்கா, அதுக்கப்புறம் நார்வே, அப்புறம் இத்தாலியன். அவங்கெல்லாம் செம்ம சூப்பர் சார். டக்குன்னு பழகிடுவாங்க. பிரெஞ்சுக்காரங்க சார். பிரெஞ்சில் வந்து bonjour ça va அப்படின்னா ஹாய் how are you. bonjour ça va னா ஹாய் how are you. பேர் மட்டும் கேட்பேன் சார். பிரெஞ்சில் கோமே தப்பேல்னு சொல்லுவாங்க. கோமேல் தப்பேல்னா உங்கள் பேர் என்னன்னு கேட்பாங்க. சரவண ராம்குமார். je m'appelle முரளி. என்னோட பேர் முரளி. சில இது சாப்பிடும்போது அவங்க கூப்பிட்டு போய் சாப்பிட வைப்பாங்க. அப்போ வந்து bon appétit சொல்லுவாங்க, நல்லா சாப்பிடு. हिंदीकार मैडम माला देखो माँ, सभी मार्बल स्टोन वाला मैडम, तुमके देखो माँ अच्छा रिया तो ले, नहीं तो चल जाए नम्मा नहीं சொல்லுவா. அதே மாதிரி அவங்க வந்து பாப்பாங்க, कितना नहीं சொல்லுவாங்க. कितना नहीं சொன்னவனே माँ कितना भाई எப்படி கேட்பாங்க. ये माला कितना नहीं சொல்லுவாங்க. 140 बोलेगा. 140 बोले तो नहीं ज्यादा बोलेगा तुम, तो बहुत कम करो. कम करे तो 2-3 माला ले तुम अन्नी அப்படி சொல்லுவாங்க. சொன்னாங்கன்னா நான் என்ன சொல்லுவேன், ஓகே மேடம் तुम पाड़ो, कितना माला पाड़ो, हम कम करको दे तुम. இப்போ என்ன சொன்னீங்க? நீ ஒரு 5-6 மணி எடு, நான் கம்மி பண்ணி தாரேன் அப்படின்னு நான் சொன்னேன். சொன்னதுக்கு 5-6 மாலை எடுப்பாங்க. எடுத்த உடனே ஓகே மேடம் 100 रुपए में दे डाल तुम मैडम. ये देखो 140 का माला 40 कम करेगा, 100 रुपए में दे तुम. 5 माला को 500 रुपए दिया तो ले लो. ஏதோ ஹிந்தி படம் பார்த்த மாதிரி இருக்கு எனக்கு. பரவாயில்ல. தெலுங்குக்காரங்க வந்தாங்கன்னா பாபு இது கல் పూసులు బాబు, సారీకి చుడిదార్కు మోడర్న్ డ్రెస్ కు బాగా పూసులు బాబు, 130 రూపాయలు ఒక సర 2-3 తీసుకో 100 రూపాయకి ఇస్తాం. 30 రూపాయలు తక్కువ వేస్తాం. இது ఎంత ரூபாய் அப்படின்னு கேட்டாங்கன்னா 130 ரூபாயలు அப்படின்னா 130 ரூபாய். ஆல்மோஸ்ட் நாளா குளிக்க ஆரம்பிச்சேன்னா மோர் தென் 6 hours ஸ்விம் பண்ணுவேன். அதுதான் எங்க பசங்களை கடலுக்கு போக சொல்ல எனக்கு ரொம்ப பயம் இருக்க சொல்ல என் பையன் கிட்ட நிறைய தர சண்டை வாங்கிட்டு இருக்கிறேன். என்னன்னு சொல்லுங்க, எப்படி கடலுக்கு போவாதீங்கடா. இப்ப பையனை எப்படி மிரட்டுவீங்க கடலுக்கு போகாதன்னு? கடலுக்கு உங்க பாஷையில சொல்லுங்க. எங்க பாஷையில దిరామ నొక జాస్తూ அப்படி கேளுங்க. దిరామ గాయ కాదు మారినే దిస్తున్నా. तो छोकरा பசங்க கூட போக கூடாது. சோகரா பசங்க அப்படியெல்லாம் போக கூடாது. நொக ஜாஸ்து நீ போகாதேன்னு அர்த்தம். ஓகே.